தான் வந்து நான் கேட்கவாது செய்கிறேன். வேற யாரா இருந்தால் அவங்க என்னமோ பண்ணுறாங்க. எனக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ஒரு இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்து இன்னொரு பொண்ணுக்கு மோசம் வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப பார்ப்பேன். பிபி ஹவுஸில் விஜய் விஷாலுக்கு தஷிகா மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு டைரெக்டாக சொல்லிட்டாராம். விஜய் விஷால் மேலே அன்ஷிதாவுக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. பாய்ஸ் ரூம் போனதுலேருந்து அன்ஷிதா வந்து விஜய் விஷாலோட க்ளோஸாக இருக்காங்க. நேற்றுலாம் வந்து யார்ட்டையுமே பேசாமல் இருந்தாங்க, ஆனால் விஜய் விஷால்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க இப்படின்னு பவித்ராவும் ஆர்ஜே ஆனந்தியும் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த இதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது, என்னன்னு கேட்குறது அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி ஏரியாவில் லிவிங் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க அன்ஷிதா கிட்ட. இந்த மாதிரி உனக்கு விஜய் விஷால் மேலே பொசசிவ்னஸ் இருக்கா? அதெல்லாம் எனக்கு ஒரு துளி கூட கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு இதால் எவ்வளோ அடிபட்டு இருந்திருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அந்த பிபி ஹவுஸில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட கிடையாது. அதுவும் விஜய் விஷால் மேலே 1% கூட கிடையாது. எங்கள் அம்மா மேலே ப்ராமிஸா அப்படி நான் இன்றைக்கி பூரா எங்கள் வீட்டை நினச்சி தான் நான் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருந்தேன். அதுக்கு நீங்கள் வேறு ரீசனாக கொண்டு வரீங்க. எனக்கு ஏதோ மனசில் உறுத்திட்டே இருந்தது, என்னமோ தப்பாக இருக்குது, நம்மளை சுற்றி ஏதோ நடக்குது அப்படின்னு தப்பாக நினச்சா அதே மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை தெரிஞ்சுக்கணும் தான், இதை நீயா இருக்கனால தான் உன்கிட்ட வந்தே பேசுகிறோம், இதே வேறு யாராக இருந்தால் நாங்கள் பேசாமலே விட்டுருப்போம் அப்படிங்கிறாங்க ஆர்ஜே ஆனந்தி. அதை வந்து எனக்கே வெளிப்படையாக தெரியுது. ஆர்ஜே ஆனந்தி வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பவித்ரா சொல்கிறாங்க, நான் தான் வந்து இது வெளிப்படையாகவே தெரியுது, அவன் ஒரு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான், அதில் அவன் மாட்டிக்கிட்டா தஷிகா, அவளால் இப்போ வெளியே வர முடியாது, நம்ம சொன்னாலும் அவள் கேட்குற நிலமையில இல்லை அப்படின்னு சொல்கிறா பவித்ரா. அது வந்து அன்ஷிதா சொல்கிறா, நான் இது மாயை, இந்த பிபி ஹவுஸே ஒரு மாயை, இந்த இடத்துல வர்றது எதுவுமே உண்மையானது கிடையாது. அதனால நான் அவளுக்கு ஒரு என்னை விட வயசில் பெரியவ தான் அவள், நான் எனக்கு தெரிஞ்சதை அவளுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல பார்த்தேன். ஆனால் அவள் கேட்குற நிலமையில அவள் இல்லை அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க.